அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு நமக்கு வர இருக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அந்த நாளானது வர இருக்கிற அந்த தேதியாகட்டும் கிழமையாகட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் 27ஆம் தேதி ஆவணி மாதத்தின் 11ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த புதன்கிழமைங்கிறது விநாயகர் பெருமான் அவதரித்த கிழமை அப்படிங்கிறதுனால இந்த நாளில் புதுசாக யாராவது விநாயகர் வழிபாடு செய்யணுன்னா கூட தாராளமாக செய்யலான்னு தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த முறை நமக்கு விநாயகர் அவதரித்த அந்த சதுர்த்தியும், அதாவது விநாயகர் சதுர்த்தியுமே பார்த்திங்கன்னா இந்த புதன்கிழமை நாள்லேயே நமக்கு வந்திருக்குது. இதுவே ஒரு சிறப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேதியானது 27. இதில் வர 2யும் 7யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 9. 9 அப்படின்னாவே நம்ம நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா நவகிரகங்கள், நவக்கோள்கள். விநாயகர் வழிபாடு யார் ஒருத்தங்க செஞ்சாலும் அவங்களுக்கு நவகிரகங்களால் எந்த ஒரு தோஷங்களும் ஏற்படாது அப்படின்னே சொல்லுவாங்க. மேலும் நவகிரகங்களும் விநாயகர் வழிபாடு நம்ம செய்யும்போது மகிழ்ந்து அருள்பாலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் மதியமாக ஒரு வீடியோ போட்டுட்டேங்க. ஏன்னா அதில் ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது. கொஞ்சம் முன்கூட்டியே பதிவு போட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன். பார்த்து அந்த பொருள் எப்படியாவது கொண்டு வந்துருங்க. நாளைக்கு தண்ணீரில் சேர்த்து குளிங்க. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், வறுமை நிலை எல்லாம் நீங்கி செல்வ வளம் பெருகும். இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் 10 ரூபா கொடுத்தாவது ஒரு பொருள் வாங்கி வீட்டில் வைக்கிறதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு பணவரவு உண்டாகும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன். அதே பதிவிலேயே நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை தெளிப்பதன் மூலமாகவும் செல்வம் பெருகும்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் அற்புதமான பலன் கொடுக்கும். இந்த 2 வீடியோக்களுடைய லிங்க்கையும் இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமான அற்புதமான விஷயங்கள். அந்த 2மே உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, இல்லை அந்த 2ல் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் சரி, நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம். அவசியமாக நீங்கள் அதை வச்சு அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் மகா சங்கடகர சதுர்த்தி நாள்லேயோ வேறு ஏதோ ஒரு ஸ்பெஷலான விநாயகர் வழிபாட்டின் போது இந்த பரிகாரத்தை நான் செய்முறை விளக்கத்தோடு காட்டியிருப்பேன். அது ரொம்ப அற்புதமான பலனை கொடுத்து நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி இருந்தது. அதே பரிகாரத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு குச்சி தேவைப்படுது. அது என்ன குச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்கன் குச்சி. இப்போ இந்த வெள்ளரிக்கன் கட்டைங்கிறது நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி வெள்ளரிக்கன் கட்டை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிக்கோங்க. அவங்க ஊரில் நாட்டு மருந்து கடையே இல்லைங்கும் போது இப்போ ரோட் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எருக்கஞ்செடி நிறைய முளைச்சிருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஊதா நிறத்தில் பூ இருக்கும், இன்னொன்றுலாம் வெள்ளையாக பூ இருக்கும். இதில் நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த செடி தான். இப்போ அது 1 அடி அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு வர மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த செடியை தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம். இதில் உள்ள அந்த இலைகளையெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த குச்சியை நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கோங்க. அதன் பிறகு மஞ்சள் கலந்த தண்ணீரில் நீங்கள் கழுவிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள். இந்த மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு. இல்லை சாதாரண மஞ்சள் தான் இருக்குதுன்னா அந்த மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சம் ஜவ்வாதோ இல்லை பச்சைக்கற்பூரமோ ஏதாவது ஒரு வாசனையான பொடியை சேர்த்து கொஞ்சம் பன்னீர் அல்லது தண்ணீர் ஏதாவது ஒன்று கலந்து நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த குச்சியினுடைய நுனியில் தொடங்கி எண்டு வரைக்கும் அந்த 1 அடிக்குமே நீங்கள் நல்லா இந்த மஞ்சத்தூளை பூசி விடுங்க. நல்லா கமன்னு மணக்கிற மாதிரி நீங்கள் பூசி விட்டுருங்க. இப்போது இந்த குச்சியினுடைய நடுப்பகுதியில் நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு உகந்த ஸ்வஸ்திக் சிம்பல் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது 4 திசைகள்லேருந்தும் நமக்கு பணவரவை ஈர்த்து கொடுக்கும் அற்புதமான சிம்பல்னே சொல்லலாம். இப்போ இதை இந்த குச்சியினுடைய நடுப்பகுதியில் நீங்கள் குங்குமத்தையும் தண்ணீரையும் கலந்து அந்த பேஸ்ட்டை ஒரு குச்சியில் தொட்டு வரைஞ்சிக்கிட்டிங்கனாலும் சரி,
இல்லை அது மாதிரிலாம் பண்ணுறது சிரமமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை வரைஞ்சிக்கிட்டிங்கனாலும் சரி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து குச்சியினுடைய நடுப்பகுதியில் நீங்கள் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அடுத்தது ஒரு வெள்ளை நிற நூலோ அல்லது மஞ்சள் நிற நூலோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நூலை வந்து நல்லா நம்ம இப்போ ஸ்வஸ்திக் வரைஞ்சோம் பாருங்கள், அதுக்கு மேலே நல்லா வச்சு சுற்றிக்கோங்க. அந்த சிம்பிளே வந்துட்டு தெரியாத அளவுக்கு நல்லா நிறைய நூல் போட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க. நல்லா பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த குச்சி இப்படி இப்படின்னு ஆடிட்டு இருக்காமல் நல்லா கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கிற மாதிரி நிறைய நூல் கொண்டு நீங்கள் சுற்றிக்கோங்க. நடுப்பகுதியில் மட்டும் நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னாவே போதும். இப்போது இந்த குச்சிக்கு நீங்கள் நூலெல்லாம் சுற்றி முடிச்ச பிறகு அந்த நூலுக்கு மேலே ஒரு மஞ்சள் பொட்டும் ஒரு குங்குமம் பொட்டும் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. விநாயகர் படம் இருந்ததுனாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி, அங்கே வம்சம் வச்சு விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. இதை நான் எங்கள் வீட்டில் வைக்கிறதன் யோகம் எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லதாக நடக்கணும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், வறுமை நீங்கணும், செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. துஷ்ட சக்திகள் எதுவுமே எங்கள் வீட்டில் நுழையக்கூடாது அப்படின்னு ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யும்போது ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் காட்டுவீங்க இல்லையா? அப்படி காட்டும்போது இந்த குச்சிக்கும் சேர்த்து கூட நீங்கள் வந்து காட்டுறது சிறப்பு. உங்களுக்கு ஒரு வேளை வெளில இருக்க கட்டையே கிடச்சிச்சு அப்படின்னா அந்த கட்டைக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரியே அதே ப்ரொசீஜரே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அது ஒரு சிரமங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இதை வச்சு சொல்கிறேன். மேலும் நான் போன வருஷமே இதை சொல்லி தான் நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிச்சு. அதனால் இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த குச்சியை நீங்கள் நிலைவாசல் படிக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல அந்த செவுத்து பகுதி இருக்கும் பாருங்கள், அங்கே ஒரு ஆணி அடித்து அங்கே நீங்கள் நல்ல இதை ஹைட்டில் வந்துட்டு கட்டி விட்டுருங்க. இதை தாண்டி எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார நுழைய முடியாது. இப்போ அங்கே ஆணியெல்லாம் இல்லைங்கன்னா அந்த ஸ்டிக்கு இருக்கும் பாருங்கள், அது 10 ரூபா 20 ரூபாய்க்கே கிடைக்குது. அதை வாங்கிட்டு நீங்கள் ஒட்டிட்டு அதில் கூட இதை வந்துட்டு நீங்கள் கட்டி விட்டுறலாம். அப்படி வெளியிலேயே உங்களால் பண்ண முடியலங்கும்போது வீட்டுக்குள்ளார நிலைவாசல் படிக்கு மேலே அந்த செவுத்து பகுதியில் நீங்கள் இதை வந்து பண்ணி விட்டுறலாம். ஒன்றா வெளியில் இல்லைன்னா உள்ளே அந்த செவுத்து பகுதியில் ஒரு ஆணி அடித்து அங்கே வந்துட்டு இதை நீங்கள் தொங்க விட்டுருங்க. இதை ஒன்று நீங்கள் அவசியம் வந்து பண்ணிவிடுங்க. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு வெளில இருக்க கட்டையும் கிடைக்கல, வெளில இருக்க குச்சியும் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அரச மரத்து குச்சி, அதாவது அரச மரத்துக்கடியில் எப்போதுமே விநாயகர் பெருமான் வந்து வீற்றில் இருப்பார். அது உங்களுக்கே வந்து தெரியும். இதுபோல் இந்த அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா கீழே அந்த மரத்தை சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன குச்சிகளெல்லாம் வந்து விழுந்து கிடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கீழே இருக்கிற குச்சியில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரணும். மரத்துலேருந்து உடைக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மரத்துலேருந்து உடைக்காதீங்க. கீழே வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு குச்சி ஒரு 1/2 அடி இருந்துச்சுன்னா கூட போதும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இதே ப்ராசஸையே வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும். ஒன்றா வெளில இருக்க செடியோட குச்சி இல்லைன்னா வெளில இருக்க கட்டை, இல்லை அது ரெண்டுமே கிடைக்கலைங்கும்போது அரச மரத்தில் அந்த கீழே விழுந்து கிடக்கிற குச்சி. சரிங்களா? அவசியமாக இதை வந்துட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த அற்புதமான வளர்பிறை சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. சரிங்களா? இந்த வளர்பிறை நாட்களில் எப்போவுமே நம்ம பொருளாதாரம் வளரணும், முன்னேறணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சில வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்வோம். அதுவும் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யும்போது சகல காரியங்களும் சித்தியாகும். அதனால் அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். அதன் பிறகு நடக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.